பெண்மை என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு துணிகிறேன். இந்த அவையின் மீது எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஐயா சோசோமி சுந்தரம் அவர்கள் 80 ஆண்டு காலமாக நீங்கள் கம்பராமாயணம் கேட்கிறீர்களே, நீங்கள் கம்ப பாடல்களிலே புலமை பெற்றிருக்க வேண்டாமா என்று தன் வயதிற்கே உரிய ஒரு ஆதங்கத்தை உங்களுக்கு முன்னால் வைத்தார்கள். எனக்கு நிரம்ப ஞாபகம் இருக்கிறது. நான் 1ஆம் ஆண்டு மாணவியாக இருந்த பொழுது இந்த மேடையிலே ஒரு விவாத மேடையில் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். மாணவர்கள் எல்லாம் பங்கு பெற்ற அந்த மேடையில் குழைக்கின்ற கவரியின்றி என்ற ஒரு பாடலை ஒரு மாணவன் பேசுவதற்காக வந்தான். ஆனால் அவனால் அடுத்த வரி போக முடியவில்லை. அவன் தடுமாறி நிற்கின்ற பொழுது, இப்படியெல்லாம் நாற்காலிகள் இல்லை, அப்பொழுது கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பின்னால் இருந்து ஒரு மூதாட்டி எழுந்து, தழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறந்து ஏக என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். அப்பொழுது பிடித்த பயம் பல ஆண்டுகள் கழித்தும் என்னை விட்டு நீங்கவே இல்லை. உலகத்தில் பல மேடைகளில் பேசினாலும் காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேசுகின்ற பொழுது பேசுகின்றவர்களை விட கேட்கின்றவர்கள் ஞானம் மிகுந்தவர்கள் என்கின்ற அச்சம் பேச்சாளர்களுக்கு இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற பேருண்மையை இந்த சபையில் வைத்துவிட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று கருதுகிறேன். பெண்மை என்கின்ற தலைப்பில் பேச வருகின்ற பொழுது ஒரு கத்தி மேல் நடப்பது போல் எந்த ஒரு நிலையிலும் கர்வமோ அல்லது எதிர்பாலினரை துன்புறுத்தலான சொற்களோ வந்து விழுந்துவிடக் கூடாது என்கின்ற கவனம் பேச்சாளருக்கு இருக்க வேண்டும் என்கின்ற புத்தி எனக்கு உண்டு. நான் யோசித்து பார்க்கிறேன். ஆண்மை எப்படி ஒரு தன்மையோ பெண்மையும் அப்படித்தான் ஒரு தன்மை. என்ன வித்தியாசம் என்றால், ஆண் என்கின்ற தன்மை வானம் போன்றது, பெண் என்கின்ற தன்மை பூமி போன்றது. வானத்தை பார்க்காமல் பூமியில் வாழ்ந்து விடலாம், ஆனால் வானம் இல்லாமல் அந்த பூமி இல்லை என்பதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய பேருண்மை. அதை அறிந்து கொண்டுதான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். ஒரு நாள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் வீட்டிற்கு வருகை தருகிறார். இரவு மணி 8. பாரதியாருக்கு இரவிலே பால் குடித்து தூங்குவது வழக்கமாம். அன்றைக்கு செல்லம்மா ஊரிலே இல்லை. இரவிலே அவர் பாலை காய்ச்சி கொண்டிருக்கிறார். பாவேந்தனார் உள்ளே போகிறார். என்ன ஓய் செய்து என்ன இவ்வளவு தூரம் என்று ஐயர் கேட்கிறார். இல்லை ஐயரே, உங்களைத்தான் பார்க்க வந்தேன். என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்றோட, பால் காய்ச்சுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றாராம் பாரதியார். முயற்சி ஈடேறவில்லை. எங்கேயும் புகை மண்டலமாக இருக்கிறது. பல தாள்கள் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. பாவேந்தனார் சொன்னார், நீங்கள் மேலே போய் படுத்துக் கொள்ளுங்கள், நான் பால் காய்த்து மேலே கொண்டு வருகிறேன் என்று. அரை மணி நேரம் ஆயிற்று. மறுபடியும் பாரதி கீழே இறங்கி பார்க்கிறார். அதே புகை மண்டலத்தில் பாவேந்தனார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், நீர் வீட்டுக்கு போவும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பாவேந்தனாரை அனுப்பிவிட்டாராம் பாரதி. அடுத்த நாள் காலையில் பாவேந்தனார் பாரதியாரினுடைய வீட்டிற்கு போகிறார். சமையல் அறையிலேயே பாரதியார் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். பால் காய்ச்சப்பட்டிருக்கிறது, குடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரம், பால் குடிக்கப்பட்ட பாத்திரத்திற்கு கீழே ஒரு தாளை பார்க்கிறார் பாவேந்தனார். அந்த தாளில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பாடல். அந்த பாடல் இதுதான்: பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று எழுதினானாம் பாரதி. பெண்மையை பற்றி எழுத வேண்டும் என்றால் ஒரு நன்றி உணர்வும் ஒரு அனுபவமும் ஆழமான உயிர்ப்பும் இருந்தால் ஒழிய அந்த பெண்மையை பற்றிய அறிவோ ஞானமோ யாருக்கும் கிடைத்துவிடவே வாய்ப்பில்லை என்பதுதான் பாரதியார் தன்னுடைய பாடலின் மூலமாக இந்த உலகத்திற்கு தருகின்ற செய்தி. 12ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு முடிந்து 3 ஆண்டுகளில் பிறக்கிறான் ஒரு சூஃபி. அவர் பெயர் ஜலாலுத்தீன் ரூமி.
அந்த ஜலாலுத்தீன் ரூமி என்கின்ற சூஃபி மகா கவி 50,000ற்கு மேற்பட்ட கண்ணிகளை எழுதி தத்துவ உலகில் இன்றைக்கும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூஃபி எழுதிய பெண்மை பற்றிய குறிப்பை நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன். காட்டு மிராண்டிகள் தான் பெண்மையை ஆண்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஞானிகளோ அந்த பெண்மைக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுகிறார்கள் என்று எழுதுகிறார். யார் ஒருவர் பெண்மைக்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறார்களோ அவர்கள்தான் ஞானிகள் என்பது ஜலாலுத்தீன் ரூமியினுடைய கருத்தாக இருக்கிறது. பெண்ணிற்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்பது மகாகவி பாரதியாரின் வாக்குமூலம். பெண்மை என்பது உயிரினும் இனிமையானது என்று அவன் அடிக்கடி பேசுகிறான். நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன். ஆணிற்கு எப்படி பருவங்கள், பொறுப்புகள், உறவுகள் என்று மாறுபடுகின்றனவோ அதே போல்தான் பெண்ணுக்கும் பருவங்கள், உறவுகள் என்று மாறுபடுகின்றன. ஆணிற்கு இல்லாத ஒரு சென்சிடைசேஷன், ஒரு கூர்நோக்கு பெண்மைக்கு உண்டு. கணவன், தகப்பன், மகன், தோழன், காதலன் என்று பல வடிவங்களில் ஆண் இருந்தாலும் தாய், மனைவி, மகள், தோழி, காதலி என்பதில் இருக்கக்கூடிய கூர்மை, கூர்நோக்கு ஆண்களை பற்றி பேசுகின்ற பொழுது இருப்பது இல்லை. ஒரு பெண் தன்னை கொண்டவனின் மீது எவ்வளவு பாசம் வைத்துவிட முடியும்? ஒரு ஆண் தன்னை கொண்டவளின் மீது எவ்வளவு பாசத்தை வைத்துவிட முடியும்? இரண்டு நிலைகளில் வைத்து பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே ஜெயிப்பவளாக பெண்தான் இருக்கிறாள். ஆண்கள் பெண்களின் மீது பாசம் வைக்கக்கூடிய அந்த நிறையிலே இருக்கக்கூடிய அந்த தராசிலே அந்த நிறை வைத்து பார்க்கின்ற பொழுது பெண்ணினுடைய பாசம் விஞ்சி விடுகிறது. பரணியிலே ஒரு காட்சி, நான் அதை சொல்லிவிட்டு கம்பனுக்கு வருகிறேன். பெண்மை என்கின்ற ஒரு மிகப்பெரிய வெளி, ஒரு பரப்பை நாம் புரிந்து கொண்டால் ஒழிய கம்பன் காட்டுகின்ற பெண்மையின் பல கூர் நோக்குகளை நம்மால் உள்வாங்கி விட முடியாது. பரணியிலே ஒரு காட்சி, கணவனே காதலனாக இருப்பதும் காதலனே கணவனாக இருப்பதும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைக்க வேண்டிய பெரும் பேரு. அந்த பேரு பெற்ற ஒரு பெண் பரணியிலே வருகிறாள். கணவன் போர்க்களத்திற்கு போகிறான். பாசறையில் நின்று கொண்டு போர்க்களத்தில் களமாடி கொண்டிருக்கக்கூடிய தன் கணவனை பார்க்கிறாள் அந்த பெண். அவன் வீராவேசமாக களமாடி கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டே இருக்கிறாள். எதிரி பகை வீரனுடைய வேல் தன் கணவனுடைய நெஞ்சை பிளந்து விடுகிறார். அதை பார்க்கிறாள். பார்த்த அடுத்த வினாடியில் என்ன செய்கிறாள் என்று ஜெயங்கொண்டார் எழுதினார் என்றால், ஓடி வந்து அவன் கீழே விழுவதற்கு முன் தன் உடலால் தன் கணவனின் உடலை தாங்கினாள் என்று எழுதினார் ஜெயங்கொண்டார். மண்மகள் தன் கொழுநன் உடலை தழுவுவாள் முன் தன் உடலால் தழுவுவாளை காண்மின் காண்மின் என்றார். இது இல்லைங்க கவிதை. அடுத்தது வீர மரணம் அடைந்தவர்களுக்கு விண்ணாட்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மாலை கொண்டு சூடி அவர்களோடு சேர்ந்து கொள்வார்களாம். அதனால் தன் கணவன் உயிர் பிரிவதற்கு முன்னம் விண்ணாட்டு மகளிர் தன் கணவன் உயிரை புணரா முன்னம் தன் ஆவி ஒக்க விடுவாளை காண்மின் காண்மின் என்று எழுதினாரே, இது கவிதை. என்னதான் இருந்தாலும் மண் என்பவள் பெண். தன் கணவன் உடலை அந்த பெண் தாங்கிவிடக் கூடாது என்பதற்காக தன் உடலால் தாங்கியவள். விண்ணாட்டு பெண்கள் அந்த உயிரை கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தான் ஆவி ஒக்க விட்டு அங்க போய் நின்று அவளை வரவேற்றதாக எழுதினானே, அவன் பெண்மையை உணர்ந்து கொண்ட மகாகவி என்று நான் கருதுகிறேன். யோசித்து பார்த்தால் இத்தகைய காட்சிகள் நிறைய கிடக்கின்றன கம்பராமாயணத்தில். நான் ஏற்கனவே கம்பனில் பெண்மை என்கின்ற தலைப்பில் பேசி இருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன். அதற்காக நான் இவரிடமிருந்து தொடங்குகிறேன். எனக்கு ராஜாராம் ஐயா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய பேச்சில் அவர் தொடங்கியது முதல் முடிக்கின்ற வரைக்கும் நான் முழுமையான கவனத்துடன் தியானத்துடன் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன்.
ஒரு கோட்டோவியம் போல் தொடங்கிய இடத்திலிருந்து வந்த அந்த முழுமையான ஓவியத்தை முடித்தது போல் ஒரு பேச்சு. இத்தகைய அறிவாளிகளையும் இத்தகைய ஆசிரியர்களையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி தயார் செய்து தரப்போகிறோம், யாரை தயார் செய்து தரப்போகிறோம் என்ற யோசனையில் தான் நான் உட்கார்ந்திருந்தேன். அவ்வளவு அழகாக அவர் பேசினார். அவர் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்து சொன்னார். நான் இந்த மேடையில் தான் அதை சிந்தித்தேன். அவரிடத்திலும் நான் விளக்கம் கேட்டேன். வதை என்பது வேறு, உயிர் நீத்தல் என்பது வேறு என்று அவர் குறிப்பிட்டார். ஜடாயு உயிர் நீத்தான், தாடகை வதை செய்யப்பட்டாள், வதம் செய்யப்பட்டாள். ஆனால் சபரி இருக்கிறாளே, அவள் பிறப்பு நீங்கும் படலம் என்று எழுதினார். அது பிறப்பு நீங்கினாள். பாருங்க, வதை என்பது வேறு, உயிர் நீத்தல் என்பது வேறு, பிறப்பு நீங்குதல் என்பது வேறு. பிறப்பு நீங்குதல் என்கின்ற அந்த ஒற்றை முக்தி சாத்தியமான முழு கம்பராமாயணத்தில் இருக்கும் ஒற்றை பாத்திரம் சபரி. சபரி என்கின்ற அந்த பெண்ணை பற்றி நான் சிந்தித்து பார்க்கிறேன். நான் ஐயாவிடத்தில் கேட்டேன், எதற்காக நீர்க்கடன் செய்வார்கள் என்று கேட்டேன். எப்பொழுதும் தாயோ தந்தையோ இறந்து போனால் அவர்களுக்கு நீர்க்கடன் செய்வதற்காக புத்திரர்கள் இருப்பார்கள். அந்த நீர்க்கடன் என்பது என்ன, யோகத்தில் நீர்க்கடன் என்பது என்ன என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த உடலை அடுத்த பிறவிக்கான எந்த கர்மாவும் போய் சேர்ந்து விடாதபடிக்கு முழுமையாக கரைத்து விடுவதற்கான கடைசி புள்ளிதான் நீர்க்கடன். அந்த நீர்க்கடனை புத்திரன் செய்தால் அடுத்த பிறவி இல்லாமல் முக்தி அடையலாம் என்கின்ற நம்பிக்கையில் தான் எல்லோரும் நீர்க்கடன் செய்கிறார்கள். நான் யோசித்து பார்த்தேன், சபரிக்கு நீர்க்கடன் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஜடாயுவுக்கு ராமன் இருந்தான், ஆனால் சபரிக்கு நீர்க்கடன் செய்யப்பட இல்லை. நீர்க்கடன் செய்யப்படாத நிலையிலும் கூட சபரிக்கு முக்தி கிடைத்தது எப்படி? இதுதான் கேள்வி. நான் சொன்னேன் இல்லையா, பெண்களிலேயே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய சூட்சும நிலையில் யோக நிலைக்கு மிக எளிதாக போகக்கூடியவளாக பெண்தான் இருக்கிறாள். ஆண்களால் பல நிலைகளில் முயற்சி செய்துதான் அந்த எல்லையை அடைய முடியும். ஆனால் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் தன் இருந்த இருப்பிலேயே அந்த நிலையை அடைய முடியும் ஒரு பெண்ணால் என்பதற்கு சபரி என்கின்ற பாத்திரத்தை மிக முக்கியமான அடையாளமாக கம்பர் முன்வைக்கிறார். பாருங்கள், அந்த பாடலை நான் வாசிக்கிறேன். சபரியை வந்து பார்க்கிறார்கள். சபரி எல்லா வார்த்தைகளையும் சொல்கிறாள். இங்கிருந்து நீ போய் சுக்ரீவனை அடைந்து உன் மனைவியை நீ மீட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு வழியை சபரி தருகிறாள். தந்துட்டு அவ என்ன ஆனான்றது எனக்கு மிக ஆச்சரியமா இருக்குங்க. இதை பேசும் பொழுது அவ என்ன ஆனா தெரியுமா? அவ இறந்துடுறா. எப்போ? ராமனும் லக்ஷ்மணனும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே உயிர் துறந்தாள் சபரி. நான் இங்கே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜடாயு உயிர் நீத்தான், முன்னால் இருந்தான் ராமன், நீர்க்கடன் செய்தான். ஏன் சபரிக்கு நீர்க்கடன் செய்யவில்லை தெரியுமா? பாடலை வாசிக்கிறேன் பாருங்கள். அவள் உழந்து பெற்ற யோகத்தின் பெற்றியாலே, யோகம் என்பது சாதாரணமாக வராது, உழந்து பெற வேண்டும். தவம் இருந்தால்தான் யோகம் சாத்தியமாகும். அவள் உழந்து பெற்ற யோகத்தின் பெற்றியாலே தன் உடல் துறந்து, தன் உடலை துறந்தாள். பாருங்க, உயிர் துறத்தல் வேறு, உடல் துறத்தல் வேறு. உடலை எப்படிங்க துறக்க முடியும்? அந்த யோகி, சபரி என்கின்ற யோகி, தன்னுடைய தவத்தின் பலனால் தன் உடலை துறந்தாள். எப்படி பாருங்க, உடலை துறந்து தான் அத்தனிமையின் இனிது சார்ந்தாள். ஒன்னும் இல்லையா, இந்த பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடல். அதனால் என்ன செய்வார்கள், இந்த உடலை எரித்து அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பலை எடுத்து நீர்ல கரைச்சிருவாங்க, நீர்க்கடன் செய்வார்கள். ஏன்னா பஞ்சபூதங்களில் நீர் மட்டும்தான் கரையாது. அவ என்ன செஞ்சா தெரியுமா? தன் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில்
5 பூதங்களில் 4 பூதங்களோடு கலந்துட்டாங்க. யார் முன்னால் கலந்தாள்? ராம லக்குவரர் முன்னால் யாருடைய உதவியும் இல்லாமல் தன் முக்தியை தன் யோகத்தின் பலனால் தானே செய்து கொண்ட மிகப்பெரிய யோகியாக சபரி இருந்தாள் என்பதற்கான சாட்சி இந்த பாட்டு. தான் அத்தனிமையில் இனிது சார்ந்தால் அன்னது கண்ட வீரர் அதிசயம் அளவின்றி எய்தி பொன்னடி கழல்கள் ஆர்ப்ப புகன்ற அந்நெறியில் போனார். பார்த்து பயப்படுறாங்க, அதிசயப்படுறாங்க. தன் உடலை தானே கரைத்து 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 யோக நிலையில் முக்தியடைந்தாள் சபரி என்று கம்பன் ஒரு பெண்மையினுடைய மிகப்பெரிய உச்சத்தை இந்த பாடலின் மூலமாக நமக்கு காட்டுகிறான். நான் யோசித்து பார்க்கிறேன், பெண்மையை அவ்வளவு சாதாரணமாக உடலியல் சார்ந்த ஒன்றாக மட்டுமே பார்க்கக்கூடிய நாம் சிந்திக்கக்கூடிய எல்லைகளை கடந்த நிலையில் அந்த பெண்மை இருப்பதனை இந்த பாடல், இந்த காட்சி, இந்த பாத்திரம் நமக்கு சொல்கிறது. எத்தனையோ பேர் கம்பராமாயணம் பேசுறாங்கய்யா. இன்னைக்கு கூட பார்த்தேன், நான் 7 மணி நேரத்துல முழு கம்பராமாயணத்தை ஒருத்தர் பேசி முடிச்சிட்டார். கேசட் போட்டு விற்கிறார், எல்லாரும் பார்க்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர். அது கதைதான். கம்பனுடைய பாடல்கள்ல ஐயா சொன்னார்ல, தோள் கண்டார் தோளே கண்டார்ங்கிற ஒற்றை பாட்டை மட்டுமே ஆழமா பேசினா அடுத்த 80வது வருஷம் வந்துடும். அதுதான் கம்ப பாட்டுக்கு இருக்கக்கூடிய கம்ப சூத்திரமும் கம்ப சித்திரமும். வெறும் கதை அல்ல கம்பராமாயணம், கதைகளால் ஆனது அல்ல அந்த ராமாயணத்தினுடைய பெற்றி. அது சொல்லுகின்ற தத்துவங்கள். நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது +2 படிச்சிட்டு இருக்கிறேன். பாண்டிச்சேரி கம்பன் விழா. நம்ம ஐயா அருணகிரிநாதர் அப்பொழுது உயிரோடு இருந்த சமயம். அந்த ஐயாவனுடைய அழைப்பின் பேர்ல நாங்க போறோம். நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். முன்னால அந்த கூட்டத்துல விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் ஒரு அம்மா ரொம்ப அழகா வந்து நாட்டுப்புற கலைகள்ல நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நவநீதம் ஐயா வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டே நின்று ஒரு வார்த்தை சொல்றார். என்ன பெரிய ராமாயணம் ராமாயணம் ராமாயணங்கிறீங்க, 12,000 பாட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றார். என்ன அப்படி சொல்லிட்டீங்கன்னு அந்த அம்மா சண்டைக்கு போகுது மேடையில. என்ன பெரிய ராமாயணம், நான் இந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள ராமாயணத்தை சொல்லிடுறேன் அப்படின்னாரு. எங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னுச்சு அந்த அம்மா. அவர் சொல்லிட்டாருங்க. எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்டாரா, விட்டாம்பார் ராம, செட்டாம்பார் ராவன். அவ்வளவுதானே ராமாயணம். சொல்லி முடிச்சிட்டாரு சிம்பிளா. அவ்வளவுதான் ராமாயணமா? அவ்வளவுதான் ராமாயணமாக இருக்கலாம். ஆனால் கம்பராமாயணம் என்பது அது அல்ல. எவ்வளவு துணிச்சலும் தமிழினுடைய எவ்வளவு அந்த வித்யா கர்வமும் இருந்தால் ராமனை விட அனுமன் உயர்ந்ததாக கம்பனால் காட்டப்படுகிறான் என்று ஒரு அறிஞனால் சொல்லிவிட முடியும். அதுதான் கம்ப ராமாயணம் நமக்கு கிடைக்கின்ற தருகின்ற சுதந்திரமும் இடைவெளியும். அந்த இடைவெளியில் இருந்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது தாய்மை, மனைவி என்கின்ற நிலை, தோழி என்கின்ற நிலை, சகோதரி என்கின்ற நிலை, இது எல்லா நிலையிலும் பெண்மை என்பது மிக அற்புதமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காப்பியமாக கம்பராமாயணம் விளங்குகிறது. யாரோ ஒருவர் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அதை கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன். என் மனதிலே ஒரு சிந்தனை தோன்றியது. பாருங்க, நாணம் என்பது எது, வெட்கம் என்பது எது தெரியுமா? ரெண்டுமே வேற வேறங்க, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இதை கண்ணதாசன் சூட்சுமமாக சொல்லுவார். வெட்கம் வேறு, நாணம் வேறு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு தானே தவிர அச்சம் மடம் வெட்கம் பயிர்ப்பு இல்லை. வெட்கம் என்கின்ற சொல் நாணம் என்கின்ற சொல்லுக்கு தோதான ஒற்றை சொல் அல்ல. அது வேறு, இது வேறு. வெட்கம் என்பது அடுத்தவர்கள் நம்மை பார்ப்பதனால் வரக்கூடிய உணர்வு. நாணம் என்பது நமக்குள் நமக்கே வருகின்ற உணர்வு. இது ரெண்டுமே சூட்சுமமான வித்தியாசம் கொண்ட சொற்கள். அதே போல்தான் சூட்சுமமான வித்தியாசம் கொண்ட சொற்கள் தான் நமக்கு பெண்மையை அடையாளம் காட்டுகிறது. இப்படி யோசித்து பார்க்கிறேன் நான். தாய்மை என்கின்ற ஒன்று. எது தாய்மை? பரதனுக்கு இந்த நாடு வேண்டும், ராமன் காடாள வேண்டும் என்று சொன்னது தாய்மையா? இல்லை,
பரதனுக்குத்தான் அரசாட்சி என்றவுடன் ராமனிடத்தில் ராமனுடைய தாய் சொன்னாலே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்குமூலம், அது தாய்மையா? ராமன் வந்து நின்னு பேசுறாங்க, அம்மா எனக்கு நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகம் இல்ல பரதனுக்கான்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? முறை இல்லை, முறை இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் பரதன் உன்னை விட நல்லவன் என்று சொன்னார். எப்படிங்க இப்படி சொல்ல முடியும்? நின்னினும் நல்ல நாள் என்று எப்படி சொல்ல முடியும்? பரதனை பார்க்கின்ற பொழுதெல்லாம் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ, கோடி ராமர் நின் கேள் ஆவரோ என்று சொல்லிவிட முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய தூய்மையான மனம் படைத்த பெண்கள் கம்பராமாயணத்தில் இருக்கிறார்கள். உன் தம்பி உன் அண்ணனின் பின்னால் போ, அண்ணன் என்பதனால் அல்ல, மன்னன் என்கின்ற ஒரு விஷயத்தில் பின்னால் அடிமை என்ற ஏவல் செய். அவன் இந்த நகருக்கு வந்திடில் வா, இல்லை முன்னம் முடி என்று சொன்னாலே சுமித்திரை, அவளும் தாய்தான். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு கலவரம் நடக்கிறது, ஒரு கலவரம் நடக்கிறது. ஒரு குழந்தையை பறிகொடுத்த ஒரு தாய் பைத்தியமாகி அலைந்து கொண்டிருக்கிறாள். யாரை, எந்த கும்பல் அந்த தாயை பைத்தியமாக அலைய வைத்ததோ அந்த கும்பலில் இருந்து ஒரு பெண் தன் மடியில் இருந்த குழந்தையை எடுத்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து, இதோ உன் குழந்தை கிடைத்து விட்டது, அமைதி கொள் என்று சொன்னாலே அது தாய்மை. அந்த தாய்மையினுடைய உன்னத நிலையில்தான் கம்பன் தன் எழுதுகோலை வரைந்து கொண்டே போகிறான். மனைவி என்கின்ற ஸ்தானம் இருக்கிறது, அது ரொம்ப சூட்சுமமானதுங்க, ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம் அது. அந்த சூட்சுமமான விஷயத்தை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு போகிறார்கள். பாருங்க, பெண் இருக்கா இல்லையா, அது உண்மையிலேயே அமுதால் செய்த நஞ்சுதான். உங்களுடைய பெண் மட்டும்தான் உங்களுக்கு அமிழ்தம், வேறு எல்லா பெண்களும் அமிழ்தால் செய்த நஞ்சுதான். இதை சொல்கிறது கம்பராமாயணம், இதை சொல்கிறது கம்பராமாயணம். நான் ஒரு குரு பேசிக் கொண்டிருக்கிறார், நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. ராமன், ராவண, தர்ம, துரியோதன, கர்ண, சகுனி, எல்லாம் விபீஷ்ண, அனுமன், இதெல்லாம் கேரக்டர்ஸ்ங்கிறது யாருன்னா இவங்கெல்லாம் வெளியில இல்லையா, எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்களாம். வாய்ப்பு வரும்போது அவர்கள் வெளிப்படுகிறார்களாம். எந்த வாய்ப்பு வந்தாலும் நான் ராவணனாக வெளிப்பட மாட்டேன் என்று நீ நினைத்தால் நீ அறம் சார்ந்தவனாக இருக்கிறாய், அவ்வளவுதாங்க. உன் மனைவியை மட்டும் நீ பார்த்தால் நீ ராமன், அவ்வளவுதான், நீதான் ராமன். ராமன் என்று நீ வேற ஆளை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை என்று ஒரு குரு பேசிக் கொண்டிருந்தார். நம் மனதை சுத்திகரிக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க. சீதை, சூர்பனக, 2 பெண்கள் ராமனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்ற 2 பெண்மை. ஆண் என்கின்ற நிலையில் அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய 2 பெண்கள். வேறு யாரும் ஆண் என்கின்ற நிலையில் வந்து சேரல. சூர்பனக வரா, முன்னால வரா. அந்த சூர்பனக வரும்பொழுது ராமன் எப்படி வெளிப்பட்டான்? அவன் வெளிப்பட்ட கர்மாதான் கடைசி வரைக்கும் இந்த ராமாயணத்தை கொண்டு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அவன் எப்படி வெளிப்பட்டான், அந்த பெண்ணை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணான், மிக முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஐயா யாரோ ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கருத்து. சுகி சிவம் ஐயான்னு நினைக்கிறேன். சூர்பனகைக்கும் சீதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாருங்க. நமக்கு ஒரு சொல்லில் புரிகின்ற பல விஷயங்கள் கட்டுரை கட்டுரையாக படிக்கின்ற பொழுது புரிவதில்லை. ஒரே சொல்லல சொன்னார், சீதையா சூர்பனகையா, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தானா, நடை இருக்கு இல்லையா, நட, அதை பார்த்து சொல்லிடலாமா. என்ன வித்தியாசம்னா, சீதை நடந்தாள், அழகாக இருந்தது, சூர்பனகை அழகாக நடந்தாள், அவ்வளவுதான். எதுவுமே முயற்சி செய்யாமல் இயல்பாக வருவது பேரழகு. பேரழகு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மனைவியாக இருத்தல் என்பது என்ன? நான் கலங்கி போனேங்க. லாலா லஜபதி ராய் பற்றி பேசுகின்ற பொழுது நாமக்கல் கவிஞரை பற்றி எப்படிதான் சொல்லுவார்கள்,
7 வருஷமா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்துச்சு அந்த அம்மா, மூத்த மனைவி. நீ இருக்கும்போது நான் எப்படி பண்ணிக்கிறதுன்னு 7ஆவது வருஷத்துல சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இரவே அது இயற்கை மரணம். அந்த அம்மா இல்லாம போயிட்டாங்க. சொல் சொல் போதுமே, அதுதானே பெண்மையினுடைய வீரியம். லாலா லஜபதி ராய் காலையில 9:45 இறக்கிறார், ராத்திரி மத்தியானம் 1:53 இறக்கிறார், ராத்திரி 9:45 அந்த அம்மா இல்லையே. எப்படி முடிந்தது? ஒன்னும் இல்லைங்க, இது முடிந்தது. இது எல்லோராலும் முடியும். ராதா தேவியால் மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாலும் முடியும், என்னாலும் முடியும். அதுதான் வாழ்க்கையில் பெண்மை என்கின்ற ஆழத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமம். அந்த சூட்சுமத்தை உணர்வதற்காக தான், உணர்த்துவதற்காகத்தான் இந்த அரங்கங்கள். பாருங்க, மண்டோதரியை பற்றி ஒரு விஷயம் சொன்னார்ல ஐயா. அந்த 2 வேளையில தான் அந்த பேரை சொல்லுவாங்க, புருஷன் பேரை சொல்லுவாங்க. ஒன்னு சாவுன்னாரு, இன்னொன்னு தனிமைனாரு. அவர் ராவணார் காதலும் அப்படின்னு அவர் சொன்னால, அது ரொம்ப வெளிப்படையா சொன்னது. ராவணார் அப்படிங்கிறது ஒரு பெண் தன் கணவனின் பெயரை சொன்ன இடமாக நான் கருதவில்லை. ஒரு பெண்ணா இருந்து சொல்றேன். அவ எப்போ சொன்னா தெரியுமா? தன் கணவனை தனிமையில் அழைக்கக்கூடிய அந்த சொல்லை கடைசி பாட்டு இருக்குல்ல, அத சொன்னா செத்துட்டா, அவ்வளவுதான். அதுதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பற்றி பேசுவதற்கும் ஒரு பெண் ஒரு பெண்ணை பற்றி பேசுவதற்குமான வித்தியாசம். கம்பர் இந்த பாடலை தான் எழுதியிருக்கிறார். அந்த பாடலையும் எழுதினார். எப்போ தெரியுமா அவ செத்தா? ராவணார் காதலும்னு சொன்னால, அப்ப சாகல. தனிமையில் தன் கணவனை தான் மட்டுமே அறிந்து கொண்ட பெயரால் அழைப்பாளே, அந்த பெயரை எப்பொழுது சொன்னாலோ அப்ப செத்தா. அதான் பெண். இன்னும் ஒரு செய்தி சொல், தனிமையில் நின்று அழைத்து உயிர்த்தாள் உயிர் நீத்தாள். இது கம்பனுடைய பாடல் வரி. பேருண்மை ஒன்று சொல்லுகிறேன். கணவனும் மனைவியும் இறந்த பிறகு கணவனை புதைத்த இடத்தில் தான் மனைவியை புதைப்பது வழக்கம். ஆனால் கம்ப ராமாயணத்தில் கம்பர் எழுதுகின்ற பொழுது மண்டோதரியை எங்கே புதைத்தார்களோ, எங்கே அவளுக்கு நீர்க்கடன் செய்தார்களோ, அதற்கு மேலாக போட்டுத்தான் ராவணனை புதைத்தார்கள் என்று எழுதினான் கம்பன். என்றால் கம்பன் மண்டோதரியின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமிதமும் பெருமையும் சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் சொற்களை கடந்த ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, மண்டோதரியை பத்திலாம் பேசும்போது கண்ணீர் இல்லாமலோ புரிந்து கொள்ளாமலோ பேசவே முடியாதுங்க. அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்குதுங்க. மேல இருந்து ஆஞ்சநேயன் போனவன் பறந்துகிட்டே இருக்கும்போது பிரேக் ஒன்னு அடிச்சான். இதோ சீத்தை அப்படின்ட்டு இறங்கிட்டான். பார்த்தா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு இருக்கா, நிம்மதியா தூங்குறா. பார்த்தா சீதை மாதிரி தான். சீதை அவன் முன்ன பின்ன பார்த்ததில்லை. சீத்தை தான் முடிவு பண்ணி பக்கத்திலேயே நிக்கிறான். ஆனா மனசுல அவனுக்கு ஒரே ஒரு இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா, இவ்வளவு நிம்மதியா அவ தூங்க மாட்டாளே, அப்ப இவ இல்ல. பாருங்க, தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இவள் சீதையாக இருப்பாளோ என்று ஆஞ்சநேயனே நினைத்தான் என்றால் அந்த மண்டோதரியின் புகழுக்கு வேறு என்ன சொல் தேவை இருக்கிறது? வேறு என்ன சொல் தேவை இருக்கிறது? தூக்கம் இருக்கு இல்லைங்க, பெண்ணுக்கு ரொம்ப முக்கியங்க. வில்லத்தனத்தை காட்டுற கம்பன், ஆக பெரிய பெருமையை காட்டுகின்ற கம்பன் பெண்ணை தூங்க வைத்துதான் காட்டுகிறான். கைகேயி எங்க தெரியுமா காட்டினா? தூங்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க காட்டுறான். பார்க்கடல்ல பவள கொடி படுத்தது மாதிரி படுத்துட்டு இருந்தான்னு சொன்னான். சரியா? கூனி வந்து எழுப்பிட்டால. கடைசியில புருஷங்கிட்ட 2 வரம் கேட்டா. அவன் தந்தேன் தந்தேன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்தான்ல. அடுத்த வினாடி அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா? தூங்கிருச்சிங்க. தூங்கிட்டதா சொல்றான் கம்பன். அவன் மூர்ச்சித்து விழுந்தான். கைகேயி துயில் கொண்டாள். அதை விட பெரிய வில்லத்தனம் வேற எதுவுமே கிடையாது. எந்த சொல்லையும் கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தையோ ஒரு கொடூரத்தையோ காட்ட வேண்டும் என்றால், ஒரு அநியாயம் நடந்து முடிந்த அந்த வினாடியில் ஒரு பெண்ணால் தூங்க முடியும் என்றால், அப்படி தூங்கக்கூடியவள் கைகேயி என்றால், கைகேயை விட அபத்தமான ஒரு பாத்திரம் கம்ப காப்பியம் முழுக்க இல்லை என்பதனை காட்டுவதற்காக கம்பன் கையாண்ட சூத்திரம். யோசித்து பார்க்கிறேன் நான். மண்டோதரியை காட்டுகின்ற பொழுது புள்ள செத்துட்டாங்க. மண்டோதரி ஓடி வரா. இந்த பெண்ணினுடைய எத்தனை டைமென்ஷன் பாருங்களேன்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, பெண்ணை ஏன் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்னு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில எல்லாரும் சிலாகிக்கிறாங்க, நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்குது இல்ல, அதை ஏன் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க? இங்க பாருங்களேன், அந்த பெண் இருக்கால, ஓடி வராங்க புள்ள செத்துருச்சுன்னு. புள்ள சாகும் பொழுது ஓடி வர பெண்ணை கம்பன் எப்படி எழுதலாம் பாருங்களேன். இப்படி எழுத முடியுமா? என்ன சூட்சுமம் பாருங்க. அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை சொல்ல வேண்டாமா? பாருங்க, கருங்குழல் கற்றை பாரம் கால் தொட ஓடி வரா. புள்ள செத்து இருக்கிறான், ஓடி வரா. எப்படி ஓடி வராலாம்? கற்றை கூந்தலாம், கால் தொட. கமல பூவாய் குறும்பையை புடைக்கின்றாள் போல் கைகளால் முலை மேல் கொட்டி அருங்கல சும்மை தாங்க அகல் அல்குல் அன்றி சற்றே மருங்கலும் உண்டு உண்டுன்னு வந்தான்னு எழுதினான் கம்பன். நான் இடக்கரல் அடக்கலா சொல்றேன். ஒரு பெண் ஓடி வருகின்ற பொழுது, ஒரு தாய் ஓடி வருகின்ற பொழுது, தன் பிள்ளை சாக செத்து போனான், தலையில்லாமல் முண்டமாக கிடக்கிறான். அந்த போர்க்களத்திற்கு ஓடி வருகின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய உடலை ஒரு கவிஞனால் எழுத முடியுமா? தொடையையும் மார்பையும் எழுத முடியுமா? கூந்தல் அழகை எழுத முடியுமா? ஏன் கம்பன் எழுதினான் தெரியுமா? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அப்பா உன் அப்பா செஞ்ச தப்பால நீ இப்ப செத்துட்ட, இதே சாவுதான் உன் அப்பனுக்கும் வரப்போகுது. ஆனா உன் அப்பா தப்பு செய்யறதுக்கு நான் காரணம் இல்ல சாமின்னு சொல்றதுக்காகத்தான் அவளுடைய அங்க அவயவங்களை கம்பன் எழுதி காட்டினான் என்றார். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறமா என்ன இருக்குதுங்க வாழ்க்கையில பெரும் ரகசியம். ஆண்களினுடைய முறை தவறிய வாழ்க்கைக்கு நான் காரணம் இல்லை ஐயா என்று தன்னுடைய மகனினுடைய செத்த உடல் மீது வந்து புலம்பிய அந்த பெண்ணினுடைய அங்கங்களை கம்பன் தன் எழுதுகோலால் எழுதி காட்டினான். யோசித்து பார்த்தால் தன் மகன் மீது அழுது புலம்புகின்ற அந்த பெண் கூட தன் கணவனுக்கு இந்த நிலை வந்து விடுமோ என்றுதான் ஏங்குவதாக கம்பன் சொன்னான். ஒரு தாலி கொடிக்காக 1000 தொப்புள் கொடிகளை அந்த பெண் தியாகம் செய்வாள் என்பதற்கு இதை விட வேறு என்னங்க சாட்சி இருக்க முடியும்? அரக்கர்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல வெகுண்டதே மீண்டதில்லை, அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகையனன்றோ என்று அழுகிறாள் அந்த பெண். யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பெண்ணும் மிக முக்கியமான அந்த நிலைப்பாட்டை எடுப்பதின் மூலமாக அந்த கம்ப காப்பியத்தை நகர்த்தி கொண்டே செல்லுகிறார்கள். நான் ஒரு 2 பாத்திரங்களை மென்மையாக சொல்லிவிட்டு அமர்கிறேன். ஒன்று கூனிங்க, ஒன்று கூனி, இன்னும் ஒன்று சூர்பனகை. இந்த 2 பெண்கள் இருக்காங்க இல்லையா, எப்படி உங்களுக்கு முதன்மை பாத்திரங்கள் இருக்கிறதோ, உடன்மறை பாத்திரங்கள் இருக்கிறதோ, அப்படியே முரண் பாத்திரங்களாக பெண்களை மிக முக்கியமான இடங்களில் நிறுத்துகிறான் கம்பன். அந்த பெண்மை என்கின்ற நெருப்பை அந்த காப்பியத்தை செலுத்துவதற்காக பயன்படுத்துகிறான். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து தேர் போவோம் தெரியுமா? தேர் போனா தெருக்கள்ல நுழைஞ்சு போவோம். தெருவுல போய் முட்டிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? முட்டிக்குச்சுன்னா, தேர் முட்டிக்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன மரக்கட்டையை எடுத்து அந்த அந்த சக்கரத்துல கொடுத்து அப்படி திருப்புவாங்க தெரியுமா? உடனே அந்த தேர் திரும்பிடும். அந்த மாதிரி போய் முட்டி கொண்டு நிற்கக்கூடிய கதைகளை தன்னை சிறு கட்டைகளாக மாற்றிக்கொண்டு தன்னை முழுமையாக தந்த பெண்கள் பாத்திரங்களின் மூலமாக கம்ப காப்பியத்தை முழுமையாக இழுத்து கொண்டு செல்லுகிறது அந்த தேர். அதில் ஒரு பாத்திரம் தான் கூனி. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தாருங்கள். பெரியோரை வியத்தலும் இளமே என்பது அல்ல முக்கியம், சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்பதுதான் சங்க இலக்கியம் தருகின்ற மாபெரும் செய்தி. தனக்கு கீழாக இருக்கின்றவர்களை ஒருபோதும் நீங்கள் இகழ்ச்சி செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கூனி பாத்திரத்தை வைத்தான் கம்பன். கூனிக்கு மனசுல ஒரு பெரும் கோபம் ராமன் மேல. என்ன கோபம் தெரியுமா? எப்பவுமேங்க நம்ம யாருக்குமே தெரியறதில்ல. ஆண்களுக்கு எது சொன்னா கோபம் வரும்னு பெண்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச பெண்கள் கோபப்படுத்தாமலேயே காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்கள். அதே போல் பெண்களுக்கு எது பிடிக்காதுங்கிறது நிறைய ஆண்களுக்கு தெரியாது. பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னா, கேலி பிடிக்காதியா,
அவ எதை வேணாலும் பொறுத்துக்குவா. அவளுடைய உடலையோ, அவளுடைய உற்றாரையோ, அவளுடைய தாய் தகப்பன்மார்களையோ, அவள் உடன் பிறந்தவர்களையோ கேலி செய்தால் பிடிக்காதியா அவளுக்கு. அவ என்ன தெரியுமா செய்வா? மனசுல ஒரு மாலை வச்சிருப்பா, ஒரு கயிறு வச்சிருப்பா. நீங்க செய்யற ஒவ்வொன்னையும் கோத்து வச்சுப்பா. உங்களுக்கு 60 வயசு ஆகும்ல, அப்ப ஒன்னொன்னா கழட்டி விடுவா. அதனால உஷாரான ஆண்கள் என்ன செய்வார்கள்? அந்த கயிறிலே அந்த ஆபத்தான முத்துக்கள் கோர்க்காமல் பார்த்துக் கொள்வார்கள். பாருங்க, கூனிக்கு இருந்த ரொம்ப பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? அவ முதுகு கொஞ்சம் கோணல். வால்மீகியில பேரழகி மந்த்ரானாலே மனதை கலக்குபவள்னு அர்த்தம். மந்தரை சூழ்ச்சி படலம்னு வச்சாலும் மந்தரைங்கிற சொல்ல அடிக்கடி பயன்படுத்தாம கம்பன் கூனி கூனினே பயன்படுத்துவான். ஏன்னா ராமனுக்கு அவள் கூனிதான். கூனினா ஒண்ணும் இல்ல, முதுகு குவிஞ்சிருக்கும் அவளுக்கு. ராமன் என்ன செய்வான்? மண் உருண்டையால அடிச்சுக்கிட்டே இருப்பான். ராமனுக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது தன் முதுகிலே அவன் மண் உருண்டையால் அடித்ததை நினைத்தாள் கூனி என்ற ஒரு சைக்காலஜியை இதுல வச்சான். பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் பகச்சிக்காதீங்க. தன் முதுகிலே மண் உருண்டையால் அடித்தான் ராமன் என்பதற்காக சீதை ராமனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்தாள். அதுதான் அவள் வாங்கிய மிகப்பெரிய பழி. அதே போல் சூர்பனகையை ரொம்ப கேலி பண்ணிட்டாங்க ராமன். நான் இதை ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டு சொல்றேன். நீங்க அந்த 10 பாட்டை படிச்சு பாருங்க. கடவா பல்லு தெரிய சிரிக்கிறாங்க சூர்பனகை கிட்ட ராம. இதுக்கு இங்கிலீஷ்ல ஈப் டீசிங்னு பேரு, பகடி வதைன்னு பேரு. ஒரு பொம்பளை பிள்ளை முன்னால பைத்தியமாகி ஒளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு ஆணுக்கு தெரியணுமா இல்லையா? அதுவும் முக்கியமா ராமனுக்கு தெரியணுமா இல்லையா? என்னென்ன பேசுறான் தெரியுமா ராமன்? உங்க அண்ணன்மார்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நான் எடுத்துக்கிறேன், நீ அந்த பெண், நான் சத்திரிய குலத்துல வந்தேன், எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்லாம் கேட்கிறான். எவ்வளவு அவ கெஞ்சுறா. இவன் கிட்ட வந்துட்டானே, இவன் ஓகே சொல்லிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லூசு முடிவு பண்ணுது. அந்த அளவுக்கு பேசுறான் ராமன். தப்பா இல்லையா? இப்படி செய்யலாமா? ராமன் ஞானவான் இல்லையா? அதை செய்யலாமா? ஒன்னும் இல்ல. கடைசியா லக்ஷ்மணன் கிட்ட கையை காட்டி விட்டு போயிட்டான். அவன் தான் ஃப்ரீயா இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவங்கிட்ட போய் பேசுறா பைத்தியமான இந்த பெண். அவகிட்ட போய் காமம் என்கின்ற நிலை தலைக்கேறிய அந்த பெண் லக்ஷ்மணனிடத்தில் தவறாக பேசுகிறாள். அப்பொழுது சீதை வருகின்ற பொழுது, ஓ இந்த சீதை என்ற பெண் இருப்பதால் தான் நீங்க 2 பேரும் இப்படி பண்றீங்களான்னு சீதை அடிக்க போனா உடனே அவளுடைய மார்பும் மூக்கும் அறுக்கப்பட்டது என்று கம்பகாப்பியம் சொல்கிறது. ஒண்ணுமில்ல, தன்னை பெண் என்பதற்காக அடித்தார்கள் இல்லையா? அவ என்ன செஞ்சா தெரியுமா? கடைசி வரைக்கும் ராமனுக்கு பெண்ணே இல்லாம அடிச்சிட்டான். கடைசி வரைக்கும் சீதை கிடைக்கலையே ராமனுக்கு. எங்க கிடைச்சது? எந்த ஒரு நிலையிலும் யாராக இருந்தாலும் பெண் என்பவள் ஒரு சக்தி பீடமாக, பெண் என்பவள் மிக உயர்ந்த நிலையில் இந்த பிரகிருதியின், இந்த இயற்கையினுடைய மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கின்ற பொழுது அவளுடைய பன்முக தன்மையை ஒவ்வொரு பாத்திரத்தின் மூலமாக காட்டுகிறாள். இந்த பாத்திரத்தினுடைய அத்தனை தன்மைகளினுடைய ஒற்றை உருவமாகத்தான் பெண்மை திகழ்வதாக நான் கருதுகிறேன். எந்த வாய்ப்பு, எந்த சூழல் முன்னால் வருகிறதோ தன்னை அப்படி முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெண்ணுக்கு நிகழ்ந்து விடுகிறது. அந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய நிலை உணர்ந்த பெண்கள் அந்த நிலையில் தன்னை தவறாக வெளிப்படுத்தி விடாமல் நின்று நிலைத்து புகழடைவதை இந்த கம்பகாப்பியம் காட்டுகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.